இந்தாப்பா. ம். ஆ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். அது இங்கே ராத்திரியான மிருகங்கள்லாம் இருக்கும். மாடு இருக்குல்ல, காட்டு மாடு. அப்புறம் யானை. அது அன்னைக்கு நான் இங்கே வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ராத்திரி திரும்பும்போது ஒரு பெரிய மாடு திடீர்னு குறுக்க வந்துருச்சு. வண்டி அதை இடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி மொத்தமாக வண்டி ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போனேன். ராத்திரி ஆயிடுச்சுன்னா இங்கே பிரச்சனை தான். இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீயே பாப்பா, இரு திறக்கிறேன். Thanks now. Hi, baby. Hello, uncle. I have reached. Huh. Okay. சார், இந்த கேஸ் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் புரியலையே ஜார்ஜ். பட் மை கட் ஃபீலிங் சேஸ் சினிமாவில் வர மாதிரியே ரொம்ப ஈவிலான வில்லன். பட் கேஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு எப்படி ஜார்ஜ்? இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருக்கு. ஹலோ. ஆ ஆ ஓகே சார், இறந்த டாக்ஸி டிரைவரோட கால் ஹிஸ்ட்ரி கிடச்சிருச்சு. லாஸ்ட் கால் ரியாஸ்னு ஒருத்தனோட பேசியிருக்கான். ஆனால் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அவன் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ட்ரேஸ் ஹிம். ஓகே சார். அக்பர். சார்.
அப்புறம் கேஸ்ல ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு சார். ஐ திங்க் வேர் ஆன் த ரைட் ட்ராக். என் வேலைக்கு ஆபத்து வராம பார்த்துக்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. சரி, கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் சார். மர்டர்ஸ் நடந்திருக்க முறைப்படி பார்த்தா எல்லாமே லேடிஸ் டார்கெட் பண்ணி தான் இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி a single person is behind all this. A serial killer who is very dangerous. அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெயில் பிரேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸ் இதை சீக்ரெட்டாக தான் வச்சிருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறியா? ஷோர் சார். என் சர்வீஸ்லேயே முதல் தடவை இந்த மாதிரி தப்பு நடக்குது. அவங்க எத்தனை வருஷமா இருக்கான்? அவன் இங்கே ஒரு 8 வருஷமா இருக்கான் சார். ஜுவனைல் ஹோமில் ஸ்பெஷல் கேஸாக தான் அவன் இங்கே வந்தான். இதுக்கு முன்னாடி தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கானா? பண்ணியிருக்கான் சார். 3-4 தடவை இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் இந்த வாட்டி தான் மிஸ் பண்ணிட்டோம். எல்லாம் என் நேரம். அது சரி. ஆமாம், அவனை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? அவனெல்லாம் பார்க்க யார் சார் வருவா? வேணும்னா விசிட்டர் புக் இருக்கு, எடுத்துகிட்டு வருவா. நீங்கள் போய் விசிட்டர்ஸ் புக் கொண்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஓகே. சார் இங்கே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துருக்காங்க. நீங்க சமீபத்தில் யாரும் வந்து பார்க்கல. காட்டுங்க அட்ரஸ். ஜார்ஜ், அட்ரஸ் நோட் பண்ணுங்க. ஓகே சார். அவன் கேஸ் ஃபைல் கொண்டு வாங்க. எஸ். பார்த்துட்டு திருப்பி கொடுக்குறேன். ஓகே சார். ம். அது சரி, வெறும் டீ மட்டும் தானா? சாப்பிட எதுவும் இல்லை? ஹங்க்ரி. ஓகே. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். We are from the police department. I am Assistant Commissioner Akbar Ali. He is Sub Inspector George. ஹலோ. ஹலோ சார். எங்களுக்கு ஒரு ஆளை பற்றி விசாரிக்கணும். யாரை பற்றி சார்? சிஸ்டர், உங்களுக்கு பேசில்னு யாராவது தெரியுமா? பேசில் அவளுடைய அப்பா பேரு பெஞ்சமின், அம்மா பேரு எஸ்தர். அப்போ எஸ்தர் 9 மாதம் கர்ப்பமாக இருந்தா. அந்த சமயத்தில் தான் அவளுக்கே தெரியாம ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. இது பெஞ்சமினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இல்லாத ஒரு விஷயத்த அதிகமாக தனக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு அவள் போயிடுறா. ஜெனட்டிக்கலாக எஸ்தரோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவளுக்கு வந்திருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவளுக்குள்ள இந்த நோயை தூண்டி விட்டுருந்தது. இந்த பிரசவத்தில் நான் இறந்து போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உடனே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்வேன். அதானே ரைட்டு? அப்படி தானே பண்ணணும். பெஞ்சமின் விளையாட்டா சொன்ன அந்த பொய் எஸ்தரோட மனசுல பெரிய சந்தேகத்தையும் வலியையும் ஏற்படுத்திருச்சு. பெஞ்சமின் சாதாரணமா ஒரு பொண்ணு கிட்ட பேசினா கூட எஸ்தரோட மனசுல வேற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. யார் அது? அது ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் எவ்வளவோ பேசியும் அவ சமாதானமே ஆகல. எனக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர்.
நான் போயிட்டு வரேன். அவளுக்கு இருந்த மன அழுத்தத்துல தான் என்ன பண்றோன்னே தெரியாம தன்னோட வீட்டுக்கு தானே நெருப்ப வச்சுக்கிட்டா. அதுல பெஞ்சமின் இறந்துட்டான். எங்களால எஸ்தரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனாலும் பேசில் பிறந்த உடனே எஸ்தரும் இறந்துட்டா. அப்புறம் பேசில் எங்க ஆர்பனேஜில் தான் வளர்ந்தான். சைலன்ஸ். போய் மூஞ்சி கழுவிட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோ.